ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரமுடி பிரச்சனைங்க. 40 வயசு ஆளுங்களுக்கும் நரமுடி இருக்கு. 60 வயசு ஆளுங்களுக்கும் நரமுடி இருக்கு. ஏன் 10 வயசு குழந்தைக்கு கூட நரமுடி இருக்குங்க. நரமுடிய மறைக்கிறதுக்காக நாமளும் கடைகள்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோம். அதுல சில பேருக்கு அலர்ஜி ப்ராப்ளமும் வருது. இனிமே நரமுடிய மறைக்கிறதுக்கு நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க. வீட்ல ரெடி பண்ணக்கூடிய நேச்சுரலான ப்ராடக்ட்ஸை வச்சு உங்களோட நரமுடியை ஈஸியாவே மறைச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நரமுடிய நிரந்தரமாகவே ஓட ஓட விரட்டி அடிச்சிடலாம். என்னது, நரமுடியை சரி பண்ணி கருப்பா மாத்த முடியுமா? ஆமாங்க, இந்த ஒரு பொடி மட்டும் உங்க வீட்ல இருந்தா போதும், உங்களுக்கு நரமுடி பிரச்சனை ஈஸியாவே சரியாயிடும். அது மட்டும் இல்லைங்க, நிரந்தரமாவே உங்க முடி கருப்பா மாறிடும். இப்படி இருக்கக்கூடிய உங்களோட நரமுடிய நம்ம கொஞ்ச நேரத்துல இப்படி மாத்த போறோம். உங்களுக்கு நரமுடி இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருந்தாலும் சரி, அல்லது நிறைய நரமுடி வந்துருச்சு, அங்கங்க தான் கருப்பு முடி இருக்கு அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுடரை ஒரு பவுல்ல போட்டு அதுல டீ டிகாஷன் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கிரீன் கலர்ல தாங்க இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க இருக்க ஏரியாவில் டீ டிகாஷன் ரெடி பண்ண முடியல அப்படின்னா லைட்டா வெதுவெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம யூஸ் பண்ற இந்த பவுடர் பாத்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தாங்க. இப்போ உங்களுக்கு நரமுடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாவே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ஹேர் டை மாதிரி கொஞ்சமா அப்ளை பண்ணாம நல்லா தாராளமா முடியல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடியில அழுக்கு இருக்கக்கூடாது, முக்கியமா முடியில எண்ணெய் இருக்கக்கூடாது. நல்லா தலையை அலசிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த ஹேர் டை பவுடரை அப்ளை பண்ணணும். இப்போ ஹேர் டை அப்ளை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா தாங்க. என்னோட அப்பாவுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த ஹேர் டை பவுடர் அப்ளை பண்ணியாச்சுங்க. ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு 1/4 மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஒட்டிக்கும். ஆனால் ஹெர்பலை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்தா மட்டும்தாங்க கலர் ஒட்டும். பாருங்க, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்பா போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் பச்சை தண்ணியிலே நீங்கள் வாஷ் பண்ணாவே அது போயிடுங்க. முடி எந்த அளவுக்கு பிளாக் கலர்ல இருக்கு நீங்களே பாருங்க. நிஜமா என்னோட அப்பாவுக்கு எவ்வளோ நரமுடி இருந்ததுன்னு வீடியோவில் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்கு பாருங்க. சரி, இந்த கலர் எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவங்கவுங்க முடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெகுலராக தலை குளிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 15 நாள் வரைக்கும் தாங்கும். இல்லை நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் தலை குளிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக 20 நாளுக்கு மேலே வரைக்கும் தாங்குங்க. இந்த பவுடர் யூஸ் பண்ணி முடிய கருப்பாக்குறது அப்படிங்கிறது அபவ் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக, ஏன் 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ தான் நரமுடி 1, 2 வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் இந்த ஹேர் டை யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க. அதுக்கு பதிலாக இந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. இந்த ஆயிலை தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ரெகுலராக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களோட முடி, அதாவது நரமுடி ஆட்டோமேட்டிக்காக கருப்பாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். உடனே மாறிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் நமக்கு சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 3 மந்த்ஸாவது ஆகுங்க. எண்ணெய் தேய்ச்ச உடனே உங்களுக்கு முடி கருப்பாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. எண்ணெய் தேய்க்க தேய்க்க அது முடியல நல்லா ஊற ஊற தான் நம்மளுக்கு கலர் சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த பவுடரும் இந்த எண்ணெயும் எதில் ரெடி பண்ணுறோம், எப்படி நரமுடியை கருப்பாக மாற்றுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது வெறும் கரும்பூலா அப்படிங்கிற ஒரு மூலிகை தாங்க. இந்த மூலிகை இப்போ புதுசாலாம் ட்ரெண்ட் ஆகலைங்க. இது ஆதி காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மூலிகை தான். காலப்போக்கில் அதை நம்ம மறந்துட்டோம். இப்போ திரும்பவும் இந்த மூலிகை வந்திருக்கு. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா முடியை கருப்பாக்குறதுக்குன்னே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த மூலிகையில் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பூலா மூலிகையில் ஒரு பழம் கிடைக்குங்க. அது மிளகு, ஒரு 4 மிளகு சேர்த்தா எப்படி ரவுண்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதை இங்கு பழம்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அதை நசுக்கி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு வயலட் கலரில் ஒரு சாறு மாதிரி வரும். இதுதான் நம்ம முடியை கருப்பாக மாற்ற போகுது. இந்த பழங்களை கையில் தொட்டு பிதுக்கி சாப்பிடலாம். உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க. வெயில் காலத்தில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு 4-5 பழம் டெய்லி சாப்பிடுங்க. உடல் சூடு கண்ட்ரோலாகவே இருக்கும். அதிகமாக சாப்பிடும்போது சளி பிடிக்கும். சித்த மருத்துவத்தில் இந்த பழத்தை கர்ப்பப்பை பிரச்சனைக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக்டரோட கன்சல்ட் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா கையில் பறிக்கும் போதே உங்களுக்கு ஃபுல்லாகவே கருப்பாக மாறிடும். இதுதான் நம்மளோட நரமுடியை கருப்பாக மாற்றக்கூடிய ஒரு மருந்து. இந்த இலைகளும் நரமுடியை கருப்பாக மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்றுங்க. உங்களுக்கு பழம் 2 பங்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இலைகள் ஒரு 4 பங்கு எடுத்துக்கோங்க. பழத்தை விட இலைகள் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. பழத்தில் தான் உங்களுக்கு கலர் சட்டுன்னு கொடுக்கும். இலைகளும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலைகள், இந்த பழங்கள், கரிசலாங்கண்ணி, அவுரி, இந்த மாதிரி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை நல்லா நிழல்லையே உலர்த்தி காய வச்சு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது அப்படின்னா
நீங்க மிக்ஸில அல்லது அம்மியில அரைச்சு, எண்ணெய் காய்ச்சி ரெகுலரா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஓட ஓட விரட்டி அடிச்சிடலாம். ஏன் சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த எண்ணெய அவங்களுக்கு நரமுடி பிரச்சனை அப்படிங்கிறது சீக்கிரம் வரவே வராதுங்க. ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய தலைக்கு நல்லா மசாஜ் வச்சுட்டு தூங்கி பாருங்க. அவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். தலைவலி பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கம் எந்த அளவுக்கு குறையுதோ, அந்த அளவுக்கு நமக்கு நரமுடி பிரச்சனை அப்படிங்கிறது வருங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் நரமுடி வரும். உடல் சூடு அதிகமானாலும் நரமுடி வரும். இந்த ஒரு பழத்துல உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சரியாகும். இந்த பழங்கள் வேணும்னாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வீட்லயே கூட நீங்க எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணலாம். இலைகள் கரும்புலாவோட இலைகள், பழங்கள், கரும்புலா பொடி, கரும்புலா எண்ணெய், கரும்புலா செடி, அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன மூலிகை செடிகள் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சிவப்பு மருதாணியோட சீட்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. நெறைய பேர் சிவப்பு மருதாணியோட சீட்ஸ் வேணும் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க செடிகளா ரூ. 200 ரூ. 300 போட்டு வாங்குறதுக்கு இந்த மாரி சீட்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, அத வச்சு ஒரு 100 செடிகள நீங்களே உருவாக்கிக்கலாம். அது மட்டும் இல்லங்க, ஹெர்பல் பிளான்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் யானை நெரிஞ்சில், நீர் பிரம்மி, கோபுரம் தாங்கி, இந்த மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி என்ன ஹெர்பல் பிளான்ட் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, உங்க வீடு தேடி இந்த ஹெர்பல் பிளான்ட்ஸ் வந்துருங்க. அது மட்டும் இல்லாம கரும்புலா ஹேர் டை, கரும்புலா ஆயில், ரீக்ரோத் ஆயில், பேன் எண்ணெய், பொடுகு எண்ணெய் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இப்ப நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.